ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் மான்வா இன் தமிழ். நமக்கு எந்த மான்வா பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஜெனித் சாப்டர் 15 தான் பார்க்க போறோம். லாஸ்ட் சாப்டர்ல என்ன பார்த்திருப்போம்னு பாத்தீங்கன்னா, ஜூலியப்போட சேலஞ்ச் வந்து நம்ம ஹீரோ வந்து அக்செப்ட் பண்ணிருப்பான். இப்போ அதுல இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் நம்ம. இந்த சாப்டர் ஓபன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, ஜூலியப்பும் ஹீரோவும் வந்து ட்ரைனிங் கிரவுண்ட்ல தான் நின்னுட்டு இருக்காங்க ஸ்பேர் போடுறதுக்கு. உடனே ஹீரோ வந்து இந்த சீனை பார்த்துட்டு என்ன நினைக்கிறானா, இதெல்லாம் நினைச்சு நான் ரொம்பவே ஃபீல் பண்ண போறேன், அது மட்டும் எனக்கு புரியுது அப்படின்னு நினைக்கிறான். ஹீரோ அப்படி சொன்னதை கேட்ட உடனே எல்டர்லி வந்து என்ன சொல்றாருன்னா, நீ அப்படிலாம் நினைக்காத, எப்பவுமே ஒரு புது மார்ஷல் ஆர்டிஸ்ட் கூட சண்டை போடும்போது உன்னோட திறமையை நீயே இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும், அதனால நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோ வந்து எல்டர்லி கிட்ட என்ன சொல்றானா, எது எப்படியோ நீங்க நினைச்ச மாதிரி தான் இந்த சீன் மாறிடுச்சு, அதனால நீங்க எனக்கு வந்து ஒரு உதவி பண்ணி ஆகணும், நான் ஜெயிச்சாலும் தோத்தாலும். உடனே எல்டர்லி வந்து என்ன சொல்றாரு, நிறைய சின்ன பையன், ஆனா வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு என்கிட்ட எந்த ஒரு ரீசனும் இல்ல, நீ இதுல தோத்தினா அது உன்னோட தோல்வி மட்டும்தான், நீ தோத்தாலும் ஜெயிச்சாலும் எப்படியா இருந்தாலும் ஃபியூச்சரோட கிளானட் நீ தான் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோ வந்து எல்டர்லி கிட்ட என்ன சொல்றானா, எல்டர் நீங்க வந்து என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு விஷயத்துல, எனக்கு வந்து கிளானட் ஆகிறதுல எந்த ஒரு விருப்பமே கிடையாது. ஹீரோ இந்த மாதிரி எல்டர்லி கிட்ட சொன்ன உடனே எல்டர்லி ரொம்பவே ஷாக் ஆயிட்டு கத்துறாரு, நீ என்ன பேசிட்டு இருக்க, கிளானட்டா நீ ஆகலனா வேற யாரால ஆக முடியும் அப்படின்னு கத்துறாரு. எல்டர்லி இந்த மாதிரி கத்திட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஹீரோ என்ன நினைக்கிறானா, என்னோட கடந்த காலத்திலே வந்து நான் கிளானட் ஆகணும்ன்ற ஒரு ஆசையும் இல்ல, அதை நான் கைவிட்டுட்டேன், ஆனா என்ன சுத்தி இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நான் கிளானட் ஆகணும் தான் நினைக்கிறேன்னு நினைக்கிறாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்றானா எல்டர்லி கிட்ட, நீங்க மட்டும் எனக்கு அந்த ஃபேவர் பண்ணலனா நான் இந்த கிரவுண்ட்லயே வந்து அவங்க கிட்ட சரண்டர் ஆயிட்டு நான் தோத்துட்டேன்னு ஒத்துப்பேன். இதெல்லாம் கேட்ட எல்டர்லி என்ன சொல்றாருன்னா, நீ ரொம்பவே மாறிட்ட, ஆனா ஒரு கண்டிஷன். எல்டர்லி சொன்னதை கேட்ட ஹீரோ வந்து என்னது கண்டிஷனான்னு கேட்கும். எல்டர்லி என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு அந்த உதவியை பண்றேன், ஆனா இதுக்கு நீ இந்த போட்டியில ஜெயிச்சாகணும். எல்டர்லி அப்படி சொன்ன உடனே ஹீரோ அதை கேட்டு நேரா போய் ட்ரைனிங் கிரவுண்ட்ல தான் நிக்கிறான் ஜூலியப் முன்னாடி. நம்ம ஹீரோ பார்த்த ஜூலியப் உடனே என்ன கேட்கிறானா, என்ன உன் வார்ம் அப்லாம் முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்கிறான். ஹீரோ உடனே அதுக்கு என்ன சொல்றான், ஏதோ ஒரு அளவுக்கு நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். உடனே ஜூலியப் வந்து நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, என்ன மன்னிச்சிரு இதுக்காக அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோ என்ன கேட்கறான், நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறான். உடனே ஜூலியப் என்ன சொல்றானா, இல்ல லாஸ்ட் இயர் டியூவல் மேட்ச்ல உன வந்து நான் ரொம்பவே அடிச்சிட்டேன், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ஒரு மாசம் பெட் ரெஸ்ட்ல இருப்பேன்ட்டு. ஜூலியப் சொன்ன கேட்ட உடனே ஹீரோ நினைச்சு பாக்குறான், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததா கடந்த காலத்துல ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்ததுல, அதனால எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு நினைக்கிறான். ஜூலியப் உடனே என்ன சொல்றானா, நான் வந்து நீ ஒரு வீக்கான ஒருத்தன் தான் நினைச்சேன், அது மட்டும் இல்லாம நாங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம், உன்னோட ரெண்டாவது அக்கா கூட நீ சண்டை போட்டு ஜெயிச்சிட்டேன்ட்டு, எனக்கு கண்டிப்பா தெரியும் அது ஒரு ஃப்ளூக் தான். என்னோட கிராண்ட் ஃபாதர் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டார் போல இருக்கு எனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் பிடிக்காதுன்றது, எதனால எனக்கு வீக்கானவங்களை வந்து அரெஸ்ட் பண்றது பிடிக்காது, முக்கியமா உன்ன. இப்படிலாம் பேசிட்டே இந்த ஜூலியப் வந்து உடனே அவனோட ஸ்குவாட்ல வந்து அவன இன்டர்னல் எனர்ஜி வந்து பூஸ்ட் பண்றான். அது மட்டும் இல்லாம என்ன சொல்றானா, இந்த விஷயத்தெல்லாம் கூட எனக்கு ரொம்பவே பிடிக்காது, இன்னொரு விஷயம் என்னன்னா, அதுவும் ஒரு வீக்கான ஒருத்தன் கிளானேட் ஆகுது, அதுவும் உன்ன மாதிரி ஒருத்தன். ஜூலியப் பேசினது எல்லாத்தையும் கேட்ட ஹீரோ வந்து அமைதியா நின்னுட்டு இருக்கான். உடனே ஜூலியப் வந்து என்ன பண்றானா, செகண்ட் எல்டர்னு கத்திட்டு என்ன கேக்குறானா, நானும் அதே மாதிரி ஒரு விஷயம் ஆசைப்படுறேன், நான் இந்த போட்டியில ஜெயிச்சா நீங்க எனக்கு ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு கேக்குறான். உடனே எல்டர்லி என்ன சொல்றாருன்னா, நீ கேட்கறது நியாயமான ஒரு விஷயம் தான், உனக்கு என்ன வேணும் ஜூலியப் அப்படின்னு கேக்குறாரு. ஜூலியப் பொண்ணு என்ன சொல்றானா, எனக்கு அந்த மெய்டு தான் வேணும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு நம்ம ஹீரோ வந்து உடனே என்ன பண்றானா, நீ இன்னைக்கு காலிடா, என் கையால் தான் உனக்கு சாவு அப்படின்னு சண்டை போறதுக்கு ரெடி ஆகுறான். அதுவும் தலைவன் பாக்குற பார்வைலாம் வெறித்தனமா இருக்கும். உடனே எல்டர்லி வந்து சிரிச்சுக்கிட்டே ஆரம்பிக்கலாம் அவங்களோட டியூவல் அப்படின்னு கத்துறாரு. போட்டி ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் அவங்களோட இன்டர்னல் எனர்ஜி வந்து வெளிப்படுத்துறானுங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ என்ன கேக்குறானா, நீ ஏன் உன்ன அங்கே நின்னுட்டு இருக்கன்னு கேக்குறான். உடனே ஜூலியப் என்ன சொல்றனா, உன்ன மாதிரி வீக்கான ஆப்போனன்ட்ஸ் வந்து தாக்குறதா முதல்ல முறை. உடனே ஹீரோ என்ன கேக்குறானா, பலவீனமானவனா யாரு, நானா, நீ இப்ப அதுக்காக தான் அங்க பயந்து நின்னுட்டு இருக்கியா அப்படின்னு கேக்குறான் ஜூலியப்ப பார்த்து. உடனே ஜூலியப் பயத்துல என்ன நினைக்கிறானா, நான் அவனை விட எல்லாத்துலயும் சிறந்தவன், இன்னர் எனர்ஜியா இருந்தாலும் சரி, ஸ்பீடா இருந்தாலும் சரி, பலமா இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாம இது அவனோட ஆறாவா, இது அதுக்கு வாய்ப்பே இல்ல, இவன் ஃபுல்லாவே பொய்களால் நிறைஞ்சவன். அது மட்டும் இல்லாம எனக்கு நல்லாவே தெரியும் அவனோட இன்னர் எனர்ஜியை வந்து அவன் மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இருக்கான் இன்னமும். அது மட்டும் இல்லாம எனக்கு நல்லாவே தெரியும் அவன் கிட்ட அந்த அளவுக்கு இன்னர் எனர்ஜியும் கிடையாது, அதனால அவங்க கிட்ட இன்னர் எனர்ஜி சீக்கிரமாவே காலியாயிடும், இது மூலமா நான் தான் ஜெயிக்க போறேன். உடனே ஹீரோ வந்து ஜூலியப் பார்த்து என்ன கேக்குறானா, நீ வந்து நான் முதல்ல அட்டாக் பண்ணணும்னு தானே சொன்னேன். உடனே ஜூலியப் வந்து என்ன சொல்றானா, ஆமா வா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தா ஹீரோ வந்து அவன் பின்னாடி இருக்கான். ஹீரோ வந்து ஒரு கிக் பண்றதுக்கு ட்ரை பண்றான், ஜூலியப் அதுல இருந்து மிஸ் ஆயிடுறான். ஜூலியப் என்ன சொல்றானா, பரவாயில்ல இது ஒரு நல்ல மூவ் தான், ஆனா உங்ககிட்ட வேகம் பத்தாது அப்படின்னு சொல்றான். ஜூலியப் இப்படி சொன்னோனே நம்ம ஹீரோ என்ன பண்றானா, அவனோட கையில வந்து இன்னர் எனர்ஜி வர வைக்கிறான். அப்படி வர வச்சது மட்டும் இல்லாம ஜூலியப் போட்டு அந்த அடி அடிச்சு அவனை தூக்கி அந்த பக்கம் அடிக்கிறான். அவன் ஜூலியப் போய் செவுத்துல இடிச்சு விழுந்து ரத்தம் கக்கறான். இப்பெல்லாம் நம்ம ஹீரோ வந்து ஜூலியப் அடிச்சது இல்லாம என்ன சொல்றானா, நான் உனக்கு டைம் தரேன், நீ எழுந்திருக்க வரைக்கும், அப்பதான் நீ வந்து அழாம இருப்ப, நான் வந்து உன்னை திடீர்னு தாக்கிட்டேன்னு நினைக்காம, அப்படி இல்லைன்னா நீ அவ்வளவுதானா, உன்னால இப்ப எழுந்திருக்க முடியுமா முடியாதா. இப்படி நம்ம ஹீரோ பேசிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல ஜூலியப் எழுந்து என்ன மன்னிச்சிரு, நான் வந்து உன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். அப்ப ஹீரோ என்ன சொல்றானா, அப்ப சரிதான் நம்ம இங்கே முடிச்சுக்கலாம். உடனே ஜூலியப் என்ன சொல்றானா, நான் இன்னும் அட்டாக் பண்ணவே ஆரம்பிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்குவாட்ல இன்னர் எனர்ஜி எடுத்துட்டு வரான். அப்படி எடுத்துட்டு வரும்போது பாக்கணும் சும்மா அந்த அளவுக்கு மாசா இருக்கும் அவனோட ஸ்டைல்லாம். ஜூலியப் சொன்னதை கேட்ட உடனே ஹீரோ என்ன நினைக்கிறானா, இது நான் நினைச்ச மாதிரி வேகமாவே முடியல, என்கிட்ட இப்ப டைமும் கிடையாது, வழக்கமா என்னோட இன்னர் எனர்ஜி வந்து நான் வெடிக்கிற மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன், இப்போ அவன் எப்படி யூஸ் பண்றானோ அந்த மாதிரி தான், ஆனா இப்போ வந்து இவனமே சக்தி வாய்ந்த ஆள் கூட சண்டை போடும் போது, ஆனா இப்போ நான் என்ன பண்ணா இன்னர் எனர்ஜி வந்து என் உடம்புல எம்பாடி பண்ணணும்,
அப்பதான் என் உடம்பு வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ண முடியும். ஆனா இப்ப இருக்க என்னோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்துக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண என் உடம்பு தாங்காது. நான் என்னோட லிமிட்டை தாண்டி புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தா எனக்கு வந்து எனர்ஜி டிவேஷன் தான் ஆகும். அது மட்டும் இல்லாம இப்ப என்கிட்ட 7 நிமிஷம் தான் இருக்கு. இந்த 7 நிமிஷத்துக்குள்ள இந்த சண்டையை நான் முடிச்சே ஆகணும். அவன் யூஸ் பண்ற ஸ்வாட் டெக்னிக் ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்குமே அது எப்படி ஒர்க் ஆகும்னா ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் மூலமா தான் ஒர்க் ஆகும். அவன் ஸ்வாடுக்கும் அவனோட ஸ்வாட் ஷீத்துக்கும் உள்ளது. இப்படி ஹீரோ நினைச்சிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா சடனா ஒரு செகண்ட் அவன் ஷாக் ஆகி நிக்கிறான். ஜூலியப் தான் அட்டாக் பண்ணான் அவனோட ஸ்வாட் மூலமா. ஆனா அவ்வளவு வேகமா வந்து அட்டாக் பண்ணியும் ஹீரோ அதை டாஷ் பண்ணிட்டான். ஜூலியப் வந்து விடாம அவனோட ஸ்வாட் டெக்னிக் மூலமா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டே இருக்கான். ஹீரோவும் எல்லாத்தையும் டாஷ் பண்ணி தப்பிச்சிட்டே இருக்கான். ஹீரோ அப்படி டாஷ் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன நினைக்கிறானா அவனோட மூவ்ஸ் டெக்னிக் எல்லாமே நேச்சுரலாவே கனெக்ட் ஆயிருக்கு. இதுல இருந்தே தெரியுது அவன் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணிருக்கான்றது. இப்போ நான் மட்டும் அவனை தடுத்துட்டுனா இதுக்கு மேல அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த இடத்துல. ஜூலியப்போட அட்டாக்லாம் ரொம்ப நேரம் தாங்க முடியாதுன்னு தெரிஞ்ச ஹீரோ உடனே என்ன பண்றானா ஹீரோ வந்து அவனோட செஸ்ட்ல கை வச்சு அவனோட இன்னர் எனர்ஜி மொத்தத்தையும் ரிலீஸ் பண்ண ட்ரை பண்றான். நம்ம ஹீரோ அப்படி நினைச்சிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஜூலியப் வந்து ஹீரோவை பின்னாடி அட்டாக் பண்றதுக்கு வரான். கரெக்டா ஜூலியப் அட்டாக் பண்ண வருவோம். ஹீரோ வந்து அவனோட இன்னர் எனர்ஜி ரிலீஸ் பண்ணவும் கரெக்டா இருக்கு. ஒரு செகண்ட் ஜூலியப் கிட்ட போக முடியாம நின்று அப்படியே பயந்து பார்த்துட்டு இருக்கான் ஹீரோவை. அப்பதான் ஹீரோ சொல்றான் கடைசி கொஞ்ச நேரத்துல தான் என்னால என் உடம்புல இருந்து மொத்த ஹீட் எனர்ஜி ரிலீஸ் பண்ண முடிஞ்சது. இதை பார்த்த ஜூலியப்புக்கே ஒரே ஷாக். இவனால் எப்படி இந்த அளவுக்கான ஹீட் எனர்ஜி ரிலீஸ் பண்ண முடியுது அப்படின்ட்டு. உடனே ஹீரோ என்ன சொல்றானா இது போதும் இந்த மேட்சை முடிக்கிறதுன்னு சொல்லி முடிக்கல. அதுக்குள்ளே பார்த்தா ஜூலியப்போட வயிற்றிலே ஒரு குத்துறான். குத்துன ஃபோர்ஸ் தாங்க முடியாம ஜூலியப் ஏர்ல இருக்கும் போதே இந்த சாப்டர் 15 இதோட முடிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.